Hi friends, welcome to Amis Kitchen. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன மேக் பண்ண போகிறோம்னா தோசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்லேயே எப்படி ஈஸியாக தோசை செய்யலாம் அப்படின்றது தான். ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 3 லிட்டர் பால் இன்னைக்கு எடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளேவை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயில் ஆகிற வரைக்கும் ஹைல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மீடியம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் சைட்ல எல்லாமே வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கேன். தங்குற பால் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சுகருக்காக உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கண்டன்ஸ் மில்க் வேணும்னா நீங்க கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அபவுட் யூ, உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகருமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்களும் அதிகமா சாப்பிட முடியும். அதை பார்த்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா தெரியும், கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு கைவிடாம வந்து கிளறிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில போய் அப்படியே ஸ்டவ்வால தங்கிடும். ஸோ நீங்க எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் கார்டமன், அதுக்கப்புறம் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருக்க ஃபிளேவர் வந்து ஒரு மைல்டா வரும். ஒரு பன்னீர் ஆட் பண்ண, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்போது அது வரும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹைல வச்சு லோல வச்சு அந்த மாதிரி நான் வந்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கேன். சைட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டே இருக்கேன். அந்த பால் வந்து தண்ணது. ஸோ அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சிக்கன் ரிச்சான ஒரு தோசை கிடைக்கும். சாப்பிடும்போது அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வாயில தோசையோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே லோன்லயே வச்சு நீங்க பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரோஸ் அண்ட் காடமன் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நான் ஆல்மண்ட் கேஷ்யூ வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அரைச்சு வச்ச ஆல்மண்ட் கேஷ்யூ போடும்போது பால் ரொம்ப நல்லா திக்காயிரும். இனிமே கூட நல்லா திக்காகும். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பால் நல்லா திக்கா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிரும். இன்னும் கொஞ்சம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த சுகர் ஆட் பண்ணிட்டு நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 6 to 8 hours வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். உங்ககிட்ட தோசை மோல்டு இருந்தால் இந்த தோசை மோல்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல நீங்க வந்து வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துடும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு